ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேமம் சேனல். நான் குட் பிரேம். நாம இன்னைக்கு இந்த ஷோவில் ரிவ்யூ பண்ண போகிற வீடு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபுல்லி ஃபர்னிஷ் பண்ண 4BHK வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட அட்ராக்டிவான ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த வீடு பார்த்தீங்கன்னா G+2 கட்டியிருக்கனால லிஃப்ட்டுமே உங்களுக்கு உள்ளே வச்சு கொடுத்துருக்காங்க. 4.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 4000 ஸ்கொயர் பில்டப் ஏரியா கொடுத்து வடக்கு பார்த்த சைட்டினால வீட்டோட மெயின் டோரை வடக்கு வாசல் வச்சு கொடுத்து லிவிங் ஹாலாக ரொம்ப ஸ்பேசியஸாக 16:21 என்ற கணக்கில் கொடுத்து கிச்சன் கம் டைனிங் செப்பரேட்டாக கொடுத்து சோஃபா டைனிங் ஏரியா பெட் அண்ட் காட் எவ்ரி திங் கம்ப்ளீட்டடாக ஒரு ஃபுல்லி ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ண கம்ப்ளீட் ஃபர்னிஷ் ஹவுஸை தான் இந்த வீட்டை நமக்கு சேலுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த சைட்டில் அமைஞ்சதுனால வீட்டோட மெயின் டோரையும் வடக்கு வாசல் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட பிளான் பார்த்தீங்கன்னா 2 கார் தாராளமாக நிறுத்துகிற அளவுக்கு கார் பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்து கிரவுண்ட் ஃப்ளோரில் 1 பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம், செகண்ட் ஃப்ளோர் 1 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்லாம் ரொம்ப ஸ்பேசியஸாக 16:21, 16:16, 10:16 என்ற கணக்கிலே கொடுத்துருக்காங்க. பக்காவான டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டில் பில்டிங் அப்ரூவ்லாம் வாங்கி தான் இந்த வீட்டை பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பிரேமம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த வீட்டோட ப்ரைஸ், இந்த வீட்டோட டீட்டெயில் எல்லாமே வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம். நீங்கள் வந்தால் மட்டும் போதும் என்ற கணக்கில் ஃபுல்லுமே உங்களுக்கு இன்டீரியர் பண்ணி சூப்பராக இந்த வீட்டை ஒரு கம்ப்ளீட் ஹவுஸாக சேலுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். சென்ட்ரலில் இருக்க ஹவுஸ் தாங்க சேலு. வீட்டுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்க ஹவுஸ் பார்த்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் பால்கனி கொடுத்து சூப்பராக டெக்ஸ்சர் டிசைன்லாம் பண்ணி சிம்பிளாக நீட்டாக எலிவேஷனாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. எலிவேஷனை ஹைலைட் பண்ணுற விதமாக நிறையா ஸ்பாட்லைட் கொடுத்துக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. 27 அடிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் 2 பெரிய கார் தாராளமாக நிறுத்தி 2 வீலர் நிறுத்துற அளவுக்கு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த காம்பவுண்ட் வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிக்கோ க்ளீன் பண்ணணும், கார் வாஷ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற வண்ணம். போர்ட்டிக்கோ ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் டைலும், சீலிங்கில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் நீட்டான டிசைனில் உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்து லைட்டிங் ஒர்க்லாம் கொடுத்து அசத்திருக்காங்க. இந்த வீட்டோட வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக போர்வெல் அண்ட் வாட்டர் சம் பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்போ உங்களுக்கு ஜலமூலையில் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியுமே ஒரு ஆள் நடந்து வர அளவுக்கு செட்பேக் ஏரியா கொடுத்து அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோர் டைப்பில் டீக்குள்ளே செய்யப்பட்ட சிம்பிள் அண்ட் நீட்டான டிசைனில் மெயின் டோர் கொடுத்து லைட்டிங் ஒர்க் கொடுத்து அசத்திருக்காங்க. லிவிங் ஹால் 16:21 என்ற கணக்கில் ஒரு உள்ள என்ட்ரானோட பாசிட்டிவ் வைப்பை கொடுக்குறவன்னு அவ்வளோ சூப்பரான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு ஆப்போசிட் வால்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான டிசைனில் மிரர் ஒர்க்கும் கொடுத்து டெக்கரேட்டிவ் எலமெண்ட் வச்சு கொடுத்துருக்கு. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. வென்டிலேஷனுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஃப்ரெஞ்ச் டைப்பில் நிறைய யூபிசி விண்டோ பார்த்தீங்கன்னா இந்த லிவிங் ஹாலில் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ளோருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஹை கிளாஸ் விட்டிஃபை டைல் லே பண்ணி லிவிங் ஹாலோட சீலிங்கில் பார்த்தீங்கன்னா சிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்து லைட்டிங் ஒர்க்லாம் கொடுத்து ஃபேன் லைட் ப்ரொவிஷன் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. ஹாலோட ஒன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஃபீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் மாடலில் உட்டன் அண்ட் சாண்டல் கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்லேயும் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா லைட்டிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால்லே பார்த்தீங்கன்னா கிராண்ட் லுக்கில் பார்த்தீங்கன்னா 2 சோஃபா கொடுத்து டீப்பாயுமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியா. வீட்டோட இல்லத்தரசியில் விரும்பும் வண்ணம் கிச்சன் கம் டைனிங் ஏரியாவை செப்பரேட்டாகவே கொடுத்துருக்காங்க. டைனிங்கோட அளவு பார்த்தீங்கன்னா 10:11 என்ற கணக்கில் கொடுத்து 4 சீட்டர் டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் மாடலில் போட்டு கொடுத்துருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. டைனிங் ஏரியா சீலிங்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் அண்ட் நீட்டான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்து லைட்டிங் ஒர்க் கொடுத்து அசத்திருக்காங்க. ஆப்போசிட் வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேசன் வச்சு கொடுத்து பெரிய லைட்டிங் மிரரும் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் பாருங்க கோல்டன் கலரில் இருக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போய் இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா. கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11:16 என்ற கணக்கில் ஒரு கம்ப்ளீட்டான மாடுலர் கிச்சனாக கொடுத்துருக்காங்க. கிச்சனை ஹைலைட் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் ஹைலாண்ட் கிச்சன் கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ஹைலாண்ட் கிச்சனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜுக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு டேபிள் டாப் கீழே பேஸ் கேபினட், வால்லாம் வால் கேபினட், ப்ரீமியம் மாடலில் சிவினி, கபோர்டு ஃபுல்லுமே உங்களுக்கு லாஃப்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் சீலிங்லேயும் உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப்லாம் பார்த்தீங்கன்னா
கிரானைட் ஃபினிஷ் பண்ண டேபிள் டாப்பும் நிறைய டிஃப்ரெண்டான உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேருந்து வீட்டுக்கு வெளியில் அக்சஸ் பண்ணுறதுக்காக சேம் கலர் காம்பினேஷன்லேயே உங்களுக்கு உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியுமே ஒரு ஆள் நடந்து வர அளவுக்கு செட்பேக் ஏரியா கொடுத்து துணி துவைக்கிற மேடையுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கோட இந்த கார்னரில் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு உங்களுக்கு இந்தியன் டைப்பில் அமைஞ்ச அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. சிலிண்டர் வைக்கிற ப்ரொவிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு வெளியிலே பின்னாடியே கொடுத்துருக்காங்க. 27க்கு 68 என்ற சைட் அளவை ரொம்ப சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்கதான் இந்த வீட்டோட பியூட்டியே. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வீட்டோட பூஜா ரூம். பூஜா ரூம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உங்களுக்கு ப்ரௌன் அண்ட் சாண்டல் கலர் காம்பினேஷனில் உட்டன்லேயே நிறைய அட்ராக்டிவ் டிசைன் கொடுத்து சீலிங் ஒர்க்லாம் பண்ணி பூஜா ரூமை ரொம்பவுமே ஹைலைட்டாக காமிச்சிருக்காங்க. பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10க்கு 16 என்ற கணக்கில் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட ஒன் சைடு முழுவதுமே உங்களுக்கு ஸ்டோரேஜுக்காக ப்ரீமியம் மாடலில் உங்களுக்கு அக்ரிலிக் ஃபினிஷில் வார்ட்ரோப் யூனிட் கொடுத்து ப்ரீமியம் மாடலில் உங்களுக்கு லிவிங் காட் அண்ட் பெட்டுமே உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு லக்ஸுரி ஃபீலை கொடுக்குறவன எல்லா இன்டீரியருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே அக்ரிலிக் ஃபினிஷில் பண்ணியிருக்கதான் இந்த வீட்டோட பியூட்டியே. பெட்டை ஃபாலோ பண்ணியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் நீட்டான டிசைனில் ட்ரெஸ்ஸிங் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் இன்டீரியர் கலர் மேட்ச் பண்ணி உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூமுக்கும் உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4.5க்கு 10 என்ற கணக்கில் ரொம்பவுமே லென்த்தி வைஸில் ஸ்பேசியஸான அட்டாச்சு பாத்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு மொத்தம் கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் 2 ஃப்ளோர்னால வீட்டோட 3 ஃப்ளோருக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு லிஃப்ட் ப்ரொவிஷனுமே உங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னர் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. கிரானைட் ஃபினிஷ் பண்ண ஸ்டேர் கேஸும் மிரரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீக்வுட் ஹேண்ட்ரைலோட உங்களுக்கு ஹேண்ட்ரைல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 11க்கு 22 என்ற கணக்கில் லான்ச் ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டான சோஃபா போட்டு கொடுத்து சீலிங்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டிங் ஒர்க்லாம் கொடுத்து டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லேண்ட் ஏரியாவை எவ்வளோ யூனிக்காக யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த வீட்டை யூட்டிலைஸ் பண்ணி கட்டியிருக்கதான் இந்த வீட்டோட பியூட்டியே. வென்டிலேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து 2 சைடும் உங்களுக்கு யூபிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டடி டேபிள் போட்டு கொடுத்து ஸ்டடி ரூமாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறதாங்க இந்த வீட்டோட ஹைலைட்டான மாஸ்டர் பெட்ரூம். ஒரு லிவிங் ஹால் அளவுக்கு 16க்கு 21 என்ற கணக்கில் ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பெட்ரூமே டிஃப்ரெண்டான கலர் தீமில் சூஸ் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கதான் இந்த வீட்டோட பியூட்டியே. எல்லா பெட்ரூமும் சீலிங்லையும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு மைல்டான கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் மாடலில் லிவிங் கார்ட் கொடுத்து பெட் கொடுத்து அதே கலர் காம்பினேஷனில் ஒன் சைட் வால் முழுதுமே உங்களுக்கு வார்ட்ரோப் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. ஹாலில் கொடுத்துற அளவுக்கு உங்களுக்கு பெரிய டிவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்து லைட்டிங் ஒர்க்கும் கொடுத்து அசத்திருக்காங்க. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்காக உங்களுக்கு டால் கேபினெட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வீட்டெல்லாம் பார்த்தா யாருக்கு தாங்க பிடிக்காது. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராகவும் அவ்வளோ அழகாகவும் இன்டீரியர் பண்ணி ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷ் பண்ண லக்ஸுரி ஃபீலை கொடுக்குறவங்கன்னா அவ்வளோ சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம். அட்டாச்சு பாத்ரூம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா 5.5க்கு 6 என்ற எங்கேயுமே உங்களுக்கு கணக்கில் ட்ரெஸ்ஸிங் ஏரியா கொடுத்து அங்கேயுமே உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் மிரர் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4.5க்கு 11 என்ற கணக்கில் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங் ஷவர் க்ளோசெட் எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பாத்ரூம்னால பெட் அண்ட் ட்ரை ஏரியாவை செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு சொந்தமாக வீடு கட்டணும் ஆசைப்பட்டு வீடு தேடிக்கிட்டு இருப்பீங்களா, இல்லை நீங்கள் ஒரு லேண்ட் வச்சுருங்க சொந்த வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் இந்த வீட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கான நிறைய இன்புட் ஐடியா பார்த்தீங்கன்னா இந்த வீட்டிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம பார்க்குற 16க்கு 16 என்ற கணக்கில் மாஸ்டர் பெட்ரூம். இந்த வீட்டோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட இன்டீரியர் தாங்க. வீட்டோட இன்டீரியர் எல்லாமே மைல்டான கலரில் பண்ணியிருக்கதான் இந்த வீட்டுக்கு இப்படி ஒரு கிராண்ட் லுக்கை கொடுக்குது. ஒரு லைட் கலர் காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் உங்களுக்கு லிவிங் காட், பெட்ரூமோட ஒன் சைடு முழுவதுமே உங்களுக்கு வார்ட்ரோப் யூனிட்,
ப்ரீமியம் மாடலில் டிவி டேபிள் எல்லாமே உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நிறையவே உங்களுக்கு உட்டன் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு வீட்டை பொறுத்தவரை லிவிங் ஹாலில் மட்டும்தாங்க ஒரு பெரிய டிவி யூனிட் இருக்கும். இந்த வீட்டை பொறுத்தவரை எல்லா பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ஹாலுக்கு ஈக்குவலான டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி. ஃப்ரண்ட் பால்கனிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ஃப்ரெஞ்ச் டைப்பில் உங்களுக்கு உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. பால்கனியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6x22 என்ற கணக்கில் கொடுத்துருக்காங்க. பால்கனியோட சீலிங்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்டன்லேயே பேனல் ஒர்க் பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆப்போசிட் வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான டிசைனில் உங்களுக்கு பேனல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நம்ம நிறைய டெக்கரேட்டிவ் எலமெண்ட் ஆர் ஃபோட்டோ ஃப்ரேம் வைக்கிறதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் பிளேஸாக தான் இந்த இடத்த அமைச்சு கொடுத்துருக்காங்க. சுற்றியுமே வீடு இருக்க ஒரு குடியிருப்பு பகுதி லொக்கேஷனில் ஜஸ்ட் ரோட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த வீடை நமக்கு விற்பனை கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வீட்டோட செகண்ட் ஃப்ளோர். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இப்போ பீக்காக இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வடவள்ளி தாங்க. வடவள்ளியில் தான் இந்த அழகான வீடு அமைஞ்சிருக்கு. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா அழகான டிசைனில் பெரிய ஹேங்கிங் லைட் தொங்கிட்டு இருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4th பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஓப்பன் ஃப்ரண்ட் பால்கனி ஏரியா கொடுத்து அதை ஃபாலோ பண்ணி அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4th பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 3 ஃப்ளோருக்குமே உங்களுக்கு லிஃப்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை எப்படி பிளான் பண்ணி கிடைக்காங்கன்னா 10x16 என்ற கணக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை நம்ம ஸ்டோர் ரூமாவோ கெஸ்ட் ரூமாவோ எப்படி வேணால் நம்ம தேவைக்கேற்ப யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாகவே அட்டாச்சு பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4.5x10 என்ற கணக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த லக்ஸுரியான 4BHK வீடு லிஃப்ட் வசதியுடன் கூடிய வீட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லேண்டோட சேர்த்து 2,45,00,000 சொல்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸாக நெகோஷியபிள் பண்ணி வாங்கிக்கலாம். டிடிசிபி அப்ரூவல்லாம் வாங்கி பில்டிங் அப்ரூவல்லாம் வாங்கி தான் இந்த வீட்டை பிளான் பண்ணி கட்டியிருக்கலாம். நீங்கள் பேங்க் லோனுமே ஈஸியாக போய்க்கலாம். இந்த ஃப்ரண்டில் இருக்க ஓப்பன் டெரஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மினி ஹாலாகவே நம்ம வீட்டோட ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ஒரு சூப்பரான லொக்கேஷன் தான் இந்த ஓப்பன் டெரஸ் ஏரியா. வீட்டோட டெரஸ்க்கு போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே பார்த்தீங்கன்னா ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா காங்கிரீட்லேயே பில்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட டெரஸில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்டோரேஜ்க்காக 2 தண்ணி டேங்க் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியுமே குடியிருப்பு பகுதியில் அமைஞ்ச ஒரு சூப்பரான லொக்கேஷனில் தான் இந்த வீட்டை அமைஞ்சிருக்காங்க. இந்த வீட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடு உங்கள் ட்ரீம் ஹோமாக ஆகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள்.